நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியில் குரு பகவான், அதாவது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன் மற்றும் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4 ராசி கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான 30ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ கால பூஜை பார்க்குறது, அதாவது சாயந்தரம் ஒரு 5:45 6:15 மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பிரதோஷத்தை அன்னைக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 தரம் பிரதட்சணம் வருவா. அந்த பிரதட்சணத்தோடு சேர்ந்து போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும், அதை தவிர கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மாகாளய அமாவாசை 2/10/2024 அன்னைக்கு மிகப்பெரிய விசேஷம். பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம். பித்ருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்ருக்கள் தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்ருக்கள் தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன், ஒரு 15-20 மினிட்ஸுக்கு. அதையும் பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் செய்யணும். யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும். அப்போ 3 ஆறுகள் சேர்கிற இடத்துல கூடுதுறையில் பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா ஆறு, கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்ருக்களுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் அது ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒன்று. இதை கண்டிப்பாக பண்ணணும். எல்லோரும் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் நவராத்திரி ஆரம்பம், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கண்டினியூஸாக நவராத்திரின்னு சொல்லுவோம். 9 இரவுகள். முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும், அப்படி 3 நாட்களாக ஒதுக்கியிருக்கு. முதல் 3 நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள். இந்த வாரத்தில் பெரிய விசேஷம். இந்த நவராத்திரியும் மகாலய அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் மகரம், கும்பம், மேஷம், மீனம், மேஷம், இங்கே 4 ராசிகளுக்கும் இருக்குது. அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிகளுக்கும் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். தவிர இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது? 30/9/2024 6/10/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம்.
ராசிக்கு 3ஆம் இடம் வலுத்து போனதுனால இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். என்ன 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாமல் நல்லபடியாக இருக்கும். அது தவிர 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். எதை நினைத்தாலும் அது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், தூக்கமின்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால சிறு சிறு முயற்சிக்காக பணம் வாங்கக்கூடிய, பணம் கடன் படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான ராசியில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான், ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 1ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் சனி பகவான் பார்வையில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் குடும்பத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள உட்பூசல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 1ஆம் தேதி மாலையிலிருந்து 4ஆம் தேதி காலை ஒரு 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துல சந்திர பகவான் 4 கிரகங்கள், சந்திரன், சூரியன், புதன் மற்றும் கேது 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வு, போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மியூசிக் டைரக்டர்ஸ், அதுவும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், அந்த மியூசிக், இந்த புல்லாங்குழல், இந்த மாதிரி பேம்பு மியூசிக்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நல்ல வாசிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம். இதனால் பார்த்தடையானால் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். திக்பலம் பெறுறார். 4ஆம் இடத்துல போய் சந்திரன் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போகக்கூடிய காலகட்டம்னு பார்த்தாலேயானால், அதாவது 6ஆம் தேதி மாலையிலிருந்து 9ஆம் தேதி அதிகாலை ஒரு 1-1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர திருமண யோகம் வந்தாச்சு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமண யோகம் வந்தாச்சு. இப்போ அமாவாசை முடிஞ்ச உடனே அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக பொருத்தங்கள் பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணுறது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த வேளாண் துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த பயிர் இந்த மாதிரியான நிலம் சம்பந்தப்பட்ட துறையவர்கள், அதை தவிர இந்த இது நிலக்கடலை அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டுறவங்க, நெல், கரும்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டுறவங்களுக்கு, அதை தவிர வாய்க்கால் வரப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு, தென்னை மரம்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் எல்லாவித ஏற்றமும் கிடைக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு இந்த திரையோதசி அன்னைக்கு நீங்கள் போய் பிரதோஷ காலத்து வழிபாட்டை பண்ணிட்டு வர்றதும், பிரதோஷ காலத்தினுடைய அந்த இது இருக்கிறது, உபவாசம் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.